வணக்கம் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ஸ்ப்ரேயரை பற்றி தான் நண்பா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃபுல்லாக. வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியலின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதோட ஸ்ப்ரேயர் தான் நண்பா வாங்கியிருக்கோம். இந்த ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா 15 லிட்ரு கெப்பாசிட்டி நண்பா. டேங்க் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு நண்பா. அப்புறம் நீங்கள் டேங்கை ரிமூவ் பண்ணாலும் அந்த சென்டரில் உள்ள ரெட் கலரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கழட்டினீங்கன்னா போதும், டேங்க் தனியாக கழட்டி வச்சுக்கலாம் நண்பா. 34 சிசி கொண்ட இன்ஜின் நண்பா. இது நம்ம பழைய மாடல் மாதிரி கிடையாது, நம்ம இது இழுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கன்று கொடுத்துருவாங்க நண்பா அந்த ஸ்ப்ரேயருக்கு. நாங்கள் டேங்க் எதுவும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த வால்வு வழியாக நீங்கள் வெளியில் கழட்டி விட்டுடலாம் நண்பா. அந்த மூடி தான். 2 கன்று கொடுத்துருக்காங்க நண்பா. கண்ணு நல்லா லாங்காக தான் இருக்குது நண்பா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் வந்து இருக்காது. இந்த கண்ணில் மாட்டினீங்கன்னா நீங்கள் பூ மருந்து இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இது வந்து ப்ரெஷர் நல்லாயிருக்கும் நண்பா. அந்த கண்ணில் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் லாங்காக போகும் நண்பா. ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க, மூடி இருக்கும். நான் மூடி கழட்டி வச்சிட்டேன். டேங்க் பார்த்திங்கனாலும் தெரியும், நீங்கள் கையை விட்டு கழுவுறதுக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் மூடி தான் நண்பா. நீங்கள் அதில் வச்சு நீங்கள் கழட்டி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சோக்கு கொடுத்துருப்பாங்க நண்பா. இதான் நண்பா அந்த சோக்கு. இதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி ஸ்டார்ட் ஆனோடனே தூக்கி விட்டணும் நண்பா. கொஞ்சம் கீழே வந்து அந்த ரெட் கலர் வால்வ் வந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நண்பா. உங்கள் ஃபீல்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ கம்மி பண்ணிக்கலாம். இதான் நண்பா ஆக்சிலேட்ரு. இது வந்து மீடியமாக தான் நம்ம வச்சுருக்கோம். இது கம்பெனிலே வச்சு செட் பண்ணி வந்தது தான். அந்த ரெட் கலர் பட்டனை வந்து ஆஃப் பண்ணுறது நண்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அந்த சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை அமுக்கி விட்டோன்னா பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே ஆகும் நண்பா. அது ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த முறையாக போகும் அந்த டீப் வழியாக. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிரும் நண்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீஸ் வைக்கிறது நண்பா. உள்ள அந்த இருக்குல்ல, அதுதான் க்ரீஸ். அடிக்கடி நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோன்னா க்ரீஸ் வந்து நம்ம அடிக்கடி வச்சு நம்ம இது பண்ணணும் நண்பா. 2 க்ரீஸ் இது இருக்கும் நண்பா மூடி. டெய்லி நம்ம யூஸ் பண்ணோன்னா அது 2 முறை திருக்கி விட்டோன்னா போதும் நண்பா. க்ரீஸை நம்ம ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் நண்பா. நம்ம முதுகுக்கும் நல்லா அழுத்தம் இல்லாமல் பெல்ட்டும் நல்லா தான் இருக்குது நண்பா. குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், கழட்டி வச்சுக்கலாம். இதான் நண்பா லாக் போட்டு வச்சுக்கணும் நண்பா. இதை சேஃப்டியாக இருக்கும். அடுத்து கண்ணு நண்பா. லாங்காக இருக்கும் நண்பா கண்ணு. இதான் நண்பா கண்ணில் வந்து நம்ம எப்படி வேணுமோ ப்ரெஷர் எவ்வளோ தூரம் அடிக்கணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் 2 கன்று கொடுத்துருக்காங்க நண்பா. 2மே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் அடித்தது வரைக்கும் 1 லிட்டருக்கு வந்து 30 டேங்க் நண்பா. 30 டேங்க் வரைக்கும் ஓடுது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு டேங்க் வந்து 1 லிட்டரு பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் எத்தனை டேங்க் அடிக்க முடியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.
நான் அந்த ஸ்ப்ரேயர் வாங்கி 1 மந்த்து தான் நண்பா ஆகுது. ஓஸ் வந்து நம்ம இதில் ஒரு வால்வு மாதிரி வரும். நான் அதை வந்து வால்வு போடலை. நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஓஸை எதுவும் டேமேஜ்னாலும் நம்ம ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம் நண்பா. வேறு ஓஸ்னாலும் ஈஸியாக ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். ஏன் நண்பா, இதோட ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 லிட்டரு நண்பா டேங்க்கு. நல்லா ப்ரெஷர் இருக்கு நண்பா. ஆக்சிலேட்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக வச்சு தான் நண்பா ஸ்டார்ட் பண்ணணும். நான் அந்த ஸ்ப்ரேயரை வாங்கி 1000 டேங்க்கு மேலே ஓடிட்டேன் நண்பா. 1300 டேங்கிட்ட ஓடிட்டேன். இதான் அதோட டூல்ஸ் நண்பா. அந்த ஸ்ப்ரேயர் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அதோட ப்ளக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் நீங்களே கழட்டி மாட்டுறதுக்கு ஒரு அலாங்கி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் மாட்டவே இல்லை நண்பா. சும்மா வீட்டில் தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ள வாசர் நண்பா. இதுமாதிரி நான் யூஸ் பண்ணல. இதான் நண்பா அந்த வால்வு. நான் காமிச்சிருப்பேன். அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். நான் வந்து மாட்டியிருக்க மாட்டேன். நன்றி நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.